ரத்த பூமியில நின்னு மரணத்தோட கண்ணை பார்த்து முடிஞ்சா என்னை தொட்டுப்பார்னு சவால் விட்டவன். உடம்புல வாங்கின தழும்புகளை விட நெஞ்சில வச்சிருக்க துணிச்சல் அதிகம். அவன்தான் அழியாத சுகிமோட்டோ. பனி கொட்டுற ஹொக்கைடோ காட்டுல பசியோட அலையிற ஓனாய் கூட்டத்துக்கு நடுவுல ஒத்த பொண்ணா நின்னு சிங்கத்தையே மிரட்டுற வீரம். அதான் நம்ம அசிர்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்தா அது வெறும் புதையல் வேட்டை இல்லடா, ரத்தமும் சதையும் கலந்த உயிர் பிழைத்தல் வேட்டை. ஆரம்பிக்கலாமா? நம்ம சுகிமோட்டோ இன்னும் அசிர்பாவோட ஐனு கிராமத்துல தான் தங்கி அவங்க ஊர் சாப்பாடு கலாச்சாரம்னு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் ஜாலியா சுத்திட்டு இருக்கும்போது அசிர்பாவோட மாமா மக்கனக்குரு சுகிமோட்டோவை டேய் நில்லுடான்னு ஒரு பயங்கரமான நச்சு பொறியில டெட்லி டிராப் இருந்து காப்பாத்துறாரு. அப்பதான் மாமா ஒரு வெயிட்டான டயலாக் சொல்றாரு. தம்பி சுகிமோட்டோ, இந்த ஐனு மக்களோட தங்கம் இருக்கே அது சாபத்துக்குரியதுப்பா. அதாவது இயற்கையோட ரூல்ஸை மீறி பேராசையோட அந்த தங்கத்தை தேடுற எவனுக்கும் நிம்மதி கிடைக்காது, அவனுங்க மிருகமா மாறிடுவாங்கன்னு ஒரு அகாடமி லெவல் தத்துவத்தை சொல்றார். நம்ம ஹீரோவும் கரெக்டு தானே கேட்டுக்கிறான். அடுத்து வர்றதுதான் செம்ம ஃபன்னான டின்னர் சீன். நம்ம சுகிமோட்டோ ஐனு மக்களோட ட்ரெடிஷனல் சூப்ல தனக்கு பிடிச்ச மிசோ பேஸ்ட மிக்ஸ் பண்றான். அதை பார்த்ததும் நம்ம குட்டி டான் அசிர்பாவுக்கு கோபம் வந்துடுது. ஏய், என்னோட கலாச்சார உணவுல உன்னோட வெளியூர் சார்ந்த கலக்கிரியான்னு முறைக்கிறா. ஆனா அந்த சண்டையிலேயே சுகிமோட்டோ மெல்ல மெல்ல அவங்க குடும்பத்துல ஒருத்தனா மாற ஆரம்பிக்கிறான். போர்க்களத்துல ரத்தத்தையே பார்த்துட்டு இருந்தவனுக்கு இந்த சண்டை ஒரு அழகான நிம்மதியை கொடுக்குது. அன்னைக்கு நைட் தூரத்துல ஒரு ஓனாயோட ஊளை சத்தம் கேக்குது. மாமா மெதுவா சுகிமோட்டோ கிட்ட வந்து ரெடார் அப்படிங்கிற வெள்ளைப்பனி ஓனாயை பத்தி சொல்றார். அது அசிர்பாவோட அப்பா வளர்த்த ஓனாய். அப்பா இறந்த உடனே அசிர்பா சிரிக்கிறதே மறந்து அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் இருந்திருக்கா. ஆனா சுகிமோட்டோ அவ லைஃப்ல வந்த அப்புறம் தான் அவ மனசார சிரிக்கவே ஆரம்பிச்சிருக்கா. சுகிமோட்டோ, நீ அவளோட இருண்ட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கடா அப்படின்னு மாமா சொல்லும் போது நமக்கே லைட்டா கண்ணு வேர்க்குதுல. ஆனா பாருங்க, அடுத்த நாள் காலையில அசிர்பாவோட பாட்டி ஹூசி என் பேத்திய பத்திரமா பாத்துக்கோப்பான்னு சுகிமோட்டோ கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை அவனுக்குள்ள பெரிய கில்ட் ஃபீல உண்டாக்கிடுது. நாம போற வழி மரண பாதை, கைதிகளை தேடணும், ஆர்மி நம்மள துரத்துது, நம்ம கூட இருந்தா இந்த சின்ன பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு யோசிச்சு அவ மேல இருக்கிற அக்கறையில யாருக்கும் சொல்லாம இரவோடு இரவா அந்த கிராமத்தை விட்டு சுகிமோட்டோ கிளம்பிடுறான். என்னப்பா ஹீரோ, இப்படி பண்ணிட்டியேப்பா. விடிஞ்சு பார்த்தா ஆளை காணோம். அசிர்பாவுக்கு செம்ம கடுப்பு, கூடவே பயங்கர அழுகை. என்னை விட்டுட்டு போயிட்டியான்னு கோவத்துல ரெடார் ஓனாய கூப்பிட்டு அவனோட ஸ்மெல்ல வச்சு தேடி கிளம்புறா. இப்ப அவளுக்கு சுகிமோட்டோ வெறும் பிசினஸ் பார்ட்னர் இல்ல, அவ லைஃபோட ரொம்ப முக்கியமான ஆள். இங்க கட் பண்ணா நம்ம சுகிமோட்டோ ஒடார டவுனுக்குள்ள வந்து கைதிகளை பத்தி இன்ஃபர்மேஷன் தேடலான்னு பாக்குறான். ஆனா பேட் லக் 7வது ராணுவ பிரிவு 7 TH டிவிஷன் அவனை வளைச்சு பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்கதான் வர்றார் இந்த கதையோட மெயின் வில்லன், மைனஸ் லெப்டினன்ட் சுருமி. மனுஷன் பார்க்க செம்ம அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஜோக்ல அடிப்பார். ஆனா அடுத்த செகண்டே சைக்கோ மாதிரி கொடூரமா அட்டாக் பண்ணுவார். சுகிமோட்டோவை பார்த்ததும் நட்சத்திரக்குறி, ஓஹோ நீதானா அந்த அழியாத சுகிமோட்டோ. ஏய், நறுக்க நினைக்கிற கத்திக்கு வேணா வலிமை இருக்கலாம், ஆனா அதை தாங்குற இந்த சுகிமோட்டோ உடம்புக்கு தனித்தனி பெருமை இருக்குடா. நீங்க எத்தனை முறை வெட்டினாலும் அத்தனை முறையும் உயிர் பிழைச்சு வருவேன். ஏன்னா நான் சாகாவரம் பெற்றவன் இல்ல, சாக துணியாதவன். நான் அழியாத சுகிமோட்டோடா. அந்த ஐனு தங்கத்தை வச்சு பெரிய ஆர்மி புரட்சி பண்ணி ஒட்டுமொத்த ஜப்பானையும் தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணுங்கிறதா இந்த சைக்கோவோட மாஸ்டர் பிளான். நிகாய்டோ ரெட்டையர்கள் சுகிமோட்டோவை வச்சு செய்யறாங்க, கொடூரமா சித்திரவதை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ யாரு? மரணத்துக்கே சவால் விட்டவன். வலியில துடிக்காம அவனுங்க கண்ணை நேரா பார்த்து நட்சத்திரக்குறி, நான் அழியாத சுகிமோட்டோடா, என்னை எதுவும் செய்ய முடியாது, நட்சத்திரக்குறின்னு மாசா கர்ஜிக்கிறான். தியேட்டர்ல இருந்தா இந்த சீனுக்கு விசில் பறந்திருக்கும். இதே நேரத்துல டவுனுக்குள்ள வர்ற அசிர்பா ஓனாய் ரெடாரோட ஹெல்ப்போட ஒருத்தனை கார்னர் பண்றா. அவன் யாருன்னா ஜெயில இருந்து தப்பிக்கிறதுல PhD முடிச்ச எஸ்கேப் கிங் ஷ்ராய்ஷி. ஏய் சின்ன பொண்ணு, என்கிட்டயே வான்னு அவன் சீன் போட பாக்குறான். ஆனா நம்ம அசிர்பா டக்குன்னு விஷாம்ப எடுத்து அவன் மூக்குக்கு நேரா நீட்டி மரியாதையா சுகிமோட்டோ எங்கன்னு சொல்லுன்னு மிரட்டுறா. அந்த சீன் பார்க்க செம்ம காமெடியா இருந்தாலும் சுகிமோட்டோவை காப்பாத்த அவ எவ்வளவு தூரம் வேணா போவான்ற அவளோட வெறி தெரியுது. சோ மொத்தத்துல இந்த எபிசோட் வெறும் சண்டை மட்டும் இல்ல பாசா, இது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர். ஒருத்தன் அவளை பாதுகாக்கணும்னு விலகி ஓடுறான், இன்னொருத்தி அவனை மீட்கணும்னு துரத்திக்கிட்டே வர்றா. இவனுங்க தேடுற தங்கம் வெறும் உலோகத்துல இல்ல, பாஸ் இவங்க 2 பேரோட நம்பிக்கையில இருக்கு.
துரோகம் ஒரு பக்கம் துரத்தினாலும் பேராசை இன்னொரு பக்கம் மிரட்டினாலும் இந்த அழியாத கூட்டணியை யாராலையும் அசைக்க முடியாது. ஏன்னா இது கோல்டன் காமுய். இது ரத்தமும் பாசமும் கலந்த காவியம்.